நட்புக்களே வணக்கம். ஹாய் டு ஆல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களப்பா? இன்றைக்கி இந்த ட்ரெண்டிங்கில் இருக்க நாக்கில் நீர் விடக்கூடிய பூண்டு சட்னி காரசாரமாக எப்படி பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஒரு 20 பல்லுக்கிட்ட பூண்டில் உரிச்சிட்டு அதை நீல வாக்கில் அரிஞ்சிருக்கேன். தோல் இல்லாமல் பார்த்துக்குங்கப்பா. தோல் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நாராக மாட்டாமல் இருக்கும். அப்புறம் ஒரு கோலி குண்டு சைஸுக்கு புளி, கல் உப்பு தேவையான அளவுக்கு. இதுக்கு நான் வரமிளகா ஒரு 8 to 10 மிளகாய் யூஸ் பண்ணலாம். தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுட்டு எடுத்திருக்கேன். ஏன்னா இதை போட்டோம்னா, ஊற வச்சதை போட்டோம்னா நல்ல கலர் வரும். கொஞ்சம் அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் அப்படியும் போடலாம். பட் கொஞ்சம் கிறிஸ்பியாக அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி மாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், தண்ணியே இல்லாமல் வைப்பர்னு சொல்லுவோம் இல்லையா, சும்மா ஒரு 2 பல்ஸில் ஒரு 2-3 வாட்டி போட்டால் போதும். ஒரு 4-5 செகண்ட் மட்டும் ஓட்டிட்டு விட்டுட்டு திரும்ப ஓடி விட்டு ஒரு 2 தடவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி விடணும். ரொம்ப தண்ணி விடக்கூடாது. ஒரு 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் கூட போதும். ஊற்றிட்டு திரும்பவும் நீங்கள் ஒரு 2 செகண்ட் கிட்ட ஓட்டிட்டு திரும்ப விட்டுட்டு அதை கிண்டி விட்டுட்டு திரும்ப ஓட்டுங்க. அவ்வளோதான். சிம்பிளாக முடிஞ்சிடும். ரொம்ப பசியில் இருக்கீங்க, டயர்டாக இருக்கீங்க, சுல்லுன்னு ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுதா, வீட்டில் மாவு இருக்கா, அழகாக இட்லி ஊற்றி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இல்லை தோசை அதை கொஞ்சம் தப்பமாக ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா உங்களால் ஒரு தோசை ஒரு இட்லியோட கண்டிப்பாக நிறுத்த முடியாதுப்பா. நீங்கள் வேணால் பெட் கட்டரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். இதுக்கு நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் என்ன நல்லெண்ணெய் பிடிக்கணும், நீங்கள் என்ன சமையல் யூஸ் பண்ணுறீங்களோ அதை விட்டுக்கோங்க. விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பெருங்காயம் லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை இந்த அரைச்சி வச்ச சட்னி அதில் போட்டுட்டு கைவிடாமல் ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் கிண்டினா போதும், முடிஞ்சிடும். அது ரொம்ப தொக்கு மாதிரி விட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். இது கொஞ்சம் ரா டேஸ்ட்டும் இல்லாமல் வதங்க டேஸ்ட் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்களேன். ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸி. நீங்கள் டயர்டாக இருக்கிற நேரத்தில் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். பூண்டு உரிக்கிற நேரம் மட்டும்தான் வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் உட்காந்துட்டு கூட உரிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லபடியாக சாப்பிட்டு உடம்பு பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நட்புக்களே. தேங்க்யூ ஆல். டேக் கேர். பை.